அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். நான் இன்றைக்கி 300 கிராம் சிக்கன் எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். சிக்கனை நம்ம விதவிதமாக செஞ்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கருவேப்பிலை சிக்கன். இந்த கருவேப்பிலை சிக்கனுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி, 2 தக்காளி. அது கூடவே சீரகம் 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சோம்பு, இந்த நிலக்கடலை ஒரு 2 டீஸ்பூன். இதை நம்ம வறுத்து அரைச்சிக்க போகிறோம். எப்போவும் ஃப்ரெஷ் மசாலா போட்டு செய்கிறதுல இருக்க டேஸ்ட்டு மற்றபடி நம்ம மிளகாத்தூள் போடும்போது வராது. இப்போ நம்ம இதை வறுத்துக்கிடலாம். இப்போ சீரகம், மிளகு, சோம்பு இதை நம்ம வறுத்துக்கிடலாம். அது கூடவே இந்த நிலக்கடலையும் சேர்த்து வறுத்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இவ்வளவு வறுபட்டாலே போதும். சீரகம், மிளகு வறுத்ததுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் ட்ரை ரோஸ்ட்டு தான். நம்ம எண்ணெய் ஊற்றி எதையுமே நம்ம வறுக்க போகிறதில்ல. இது ஓரளவுக்கு நல்லா இந்த மாய்ச்சர் போனதுக்கப்புறம் இதை எடுத்து இதையும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். இதில் பாருங்கள், சோம்பு, பட்டை, கிராம்பு இது வெடித்து விட்டு ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்து கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா இது குக்காகி வந்துடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதக்கி, இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு சிக்கனையும் அதோடவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்க்குறோம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா. இப்போ இதை கலந்து விட்டு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பொருள்களையெல்லாம் அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பொடியை இதில் கலந்துட்டு அது கூட கொஞ்சம் கஸ்தூரி மேட்டியை க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு கலந்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை சிக்கன் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.